ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் செந்தூர் தாக்குதல் பாகிஸ்தான் பங்கு சந்தையை பாதாளத்தில் தள்ளியுள்ளது. இந்தியாவுடனான பதட்டங்கள் காரணமாக ஏற்கனவே பாகிஸ்தானின் பங்கு சந்தை ஆட்டம் கண்டு வந்தது. இச்சூழலில் நடந்த தாக்குதல் பாகிஸ்தானின் பங்கு சந்தையில் எதிரொலித்து பாகிஸ்தானின் வங்கிகள், தொழில்துறை நிறுவனங்கள் கடும் வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளன. முதலீட்டாளர்கள் அனைவரும் தங்களின் பங்குகளை திரும்ப பெற்றதால் பாகிஸ்தான் பங்கு சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டது. நேற்று ஒரே நாளில் கராச்சி பங்கு சந்தையில் 6500க்கும் மேல் புள்ளிகள் சரிவை சந்தித்தன. இந்த சரிவு இன்றும் நீடித்தது. 5000 புள்ளிகளுக்கும் மேல் வீழ்ச்சியடைந்து பங்கு சந்தையில் வர்த்தகமே சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. பாகிஸ்தானில் இப்போதைய நிலவரப்படி பங்கு சந்தை நிலைமை இன்னும் சில நாட்களுக்கு நிலையற்றதாகவே இருக்கும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். வேலைநிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கை நடக்கலாம் என பலர் அஞ்சுகின்றனர். இது மேலும் பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது இந்திய பங்கு சந்தை சற்றே சரிவை கண்டு மீண்டும் உயர்ந்து வர்த்தகமாக்கின. பயங்கரவாதத்தை காசு கொடுத்து வளர்த்த பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து பதிலடி கிடைக்கும் என நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.